நண்பர்களே வணக்கம். அதர்வண வேத ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்கும் நல்ல ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த சேனலில் கேரள தந்திர சாஸ்திரத்தின் அனைத்து பூஜை முறைகளையும் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதில் அவர்கள் உள்ளார்ந்து பயணித்து பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்குடன் இந்த சேனலை ஆரம்பித்து நாங்கள் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பூஜை முறைகளையும் பழங்கால வழக்கங்களையும் மக்களுக்கு இன்றைய தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நன்னோக்குடன் பழங்கால ஏட்டுப்பிரதிகளையும் அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய பூஜை முறைகளையும் மாந்திரீக வைத்தியம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வும் அதர்வண வேதத்தில் இருக்கின்றது. அதில் கொடுக்கக்கூடிய மந்திரங்களை மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் கூற வேண்டும், எந்த ஒளிமறைவு இல்லாமல். ஏனென்றால் மக்கள் தெரிவித்து மக்களுக்கு அறிய வேண்டும் என்ற நன்னோக்குடன் தான் அதர்வண வேதம் உண்டாக்கியது. அதில் சிலர் தவறான வழியில் அந்த வேதத்தை பயன்படுத்தி அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதால் இந்த வேதத்தை யாரும் கற்கக்கூடாது, அது ஒரு சரியான தீர்வு ஆகாது என்று அதை மறைத்து மூடி வைத்துள்ளார்கள். அதர்வண வேதம் அனைத்து விஷயங்களுக்கும் பரிகாரங்கள் அதர்வண வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று தமிழ்நாட்டில் அனைத்து மாந்திரிகர்களும் அதர்வண வேதத்தின் வாயிலாக அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய நூல்களை அடிப்படையாக கொண்டு மாந்திரீகம் செய்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அனைத்து பூஜை முறைகளையும் செய்து வருகிறார்கள். அதில் உண்மையான வெளிப்படைத்தன்மை எப்படி என்று தெரியாது. ஏனென்றால் அதர்வண வேதத்தினுடைய ஸ்லோக விஷயங்களும் சந்தஸும் ரிஷி விஷயங்களும் மாறுபட்டு ஒவ்வொரு பூஜைக்கும் மாறுபட்டு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய பூஜை முறைகளில் ரிஷி சந்தஸ் போன்றவற்றை பயன்படுத்துவதில்லை. மாறாக இப்போ ஒரு தமிழ் நூல்கள் ஒரு சகல தேவதா சித்தி, மாந்திரிக ரத்னகரம், மாந்திரிக ஆசிரியன், மலையாள மாந்திரிக ஆசிரியன், சகல தேவதை சித்தி போன்ற நூல்களிலிருந்து ஒரு 10 நூல்கள் தமிழ்களில் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய எந்திரங்களையும் அதில் இருக்கக்கூடிய மந்திர பிரயோக முறைகளையும் எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை பைரல் பைண்டிங் போட்டு மாந்திரிக நூல், இந்த நூல் 10,000 இதனுடைய மதிப்பு, ஆனால் உங்களுக்காக ஒரு மலிவு விலையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் 1,500 ரூபாய்க்கு இந்த நூலை தருகின்றோம். மேலும் இதில் அடங்கியுள்ள மந்திரங்களின் பிரயோக முறைகளுக்காக மை போன்ற விஷயங்களை இலவசமாக தருகின்றோம். ஒரு மண்கலயத்தில் ஏதோ ஒரு பொருளை வைத்து அதில் நூல் சுற்றி இது குடுவை, இது மாந்திரிக குடுவை அப்படி என்று ஒரு வியாபார நோக்குடன் கூறுகின்றார்கள். இது ஒரு வியாபார நோக்குடன் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் முழுவதும் பலன் தராதவை. ஆத்மார்த்தமாக மாந்திரிகம் என்பது ஒரு இரகசிய கலையும் கூட. அது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலை நாம் முத்தெடுப்பது போன்றது. ஒரு நல்ல மாந்திரிகர்களும் நல்ல ஒரு சாதகர்களும் அந்த துறையில் மேலோங்கி நிற்பதற்கு ஒரு முத்தெடுப்பது போன்ற ஒரு கடினமான காரியங்களை செய்தாக வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கடல். அப்படி இருக்கக்கூடிய இந்த கலையை தவறாக பயன்படுத்தி எல்லோரும் இதை செய்யலாம், வியாபார நோக்குடன் இதை பயிற்றுவிக்கின்றனர். அப்படி இது சித்திக்காது. அப்படி பயிற்சி பெற்ற மாணவர்கள் பின்னாளில் குருமார்களாக உருவெடுத்து தாங்களும் இந்த மாந்திரிக பூஜை விஷயங்களை பிரயோக முறை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு பரிகாரங்கள் செய்கின்றோம் என்ற பெயரில் பரிகாரங்கள் செய்கின்றார்கள். அது பலிதமாகுமா என்றால் பலிதமாகாது. ஏனென்றால் தக்க குருமாரிடமிருந்து அவர்கள் கற்று தேர்ந்து அதன் பின் இந்த பூஜை முறைகள் விஷயங்களை பிறருக்கு நன்மை பயக்கும் காரியங்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தினால் அது சித்திக்கும். ஆனால் இவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாமே வியாபார நோக்குடன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த வியாபார நோக்கின்
அடித்தளத்திலிருந்தே இவங்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அந்த பாடங்கள் உண்மையானவையா என்றால் உண்மைத்தன்மை அற்றவை. ஏனென்றால் இவர்கள் எடுத்தாளக்கூடிய நூல்கள் அனைத்துமே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய புத்தக நிலையங்களில், பழமையான புத்தக நிலையங்களில் இருக்கக்கூடிய பழம்பெரும் தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எழுதி வைத்து சென்று இருக்கக்கூடிய மந்திர நூல்களிலிருந்து ஒரு கலவையாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய அந்த எந்திர ரூபங்களையும் மாந்திரீக பிரயோக முறைகள் செய்முறை விளக்கங்களையும் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வைரல் பெயிண்டிங் போட்டு விநியோகம் செய்கின்றார்கள். ஒரு மாந்திரிக பயிற்சி பதிவை நான் பார்த்து உள்ளபோது அதில் பார்த்திங்கன்னா, அந்த மாந்திரிக ஆசான் என்பவர் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு ஒரு தேவதையுடைய உபாசனை முறையை கூறுவதற்கு அங்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அப்படி விளக்கங்கள் கொடுக்கும்போது எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கூறுகின்றார்கள், ஐயா, இந்த மந்திரத்துக்கு எப்படி அந்த பிரயோக முறையில் செய்முறை எப்படி செய்ய வேண்டும் என்று. இத்தனாவது பக்கத்தில் இருக்குது பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவர்கள் முழுவதும் கற்று தேர்ந்து அதில் ஒரு நல்ல ஒரு கைதேர்ந்த நபர்களாக உருவெடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க அதை பிரயோக முறை விஷயங்களை தனது சீடர்களுக்கு கற்பிக்கணும். இவங்க மொத்தத்தில் எல்லாரும் இருக்கக்கூடிய நூல்கள்லேருந்து எடுத்து ஜெராக்ஸ் போட்டு அதை புத்தகமாக வடிவமைத்து அதை விநியோக விற்பனை நிலைக்கு அது கொண்டு போகும்போது அது என்ன ஆகிடுது அப்படின்னா, இதை நம்பி பல பேர் ஏமாந்து சின்ன பின்னமாக ஆயிடுறாங்க. உண்மையான மாந்திரிகர்கள் கூட்டத்தை கூட்டி பெருமைக்காக வீடியோ எடுத்து போட்டு இத்தனை பேரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள், இது இலவச வேட்டி சேலை கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. 1000 பேருக்கு நாங்கள் மாந்திரிக உபதேசம் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் இது கிடையாது. இது ஒரு அபரிதமான கலை. இந்த கலையை இந்த சீடர்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு இந்த மாந்திரிகம் பலிக்குமா, சொல்பலிதம் பலிக்குமா, ஒரு வாக்குப்பலிதம் இருக்கா, அவங்க செய்யக்கூடிய இதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவருடைய அந்த 5ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, அவருடைய வாக்குஸ்தானம், அவருடைய லக்கணத்தினோட அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு மாந்திரீக விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். இது எப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கிற மாரியே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. என்னுடைய ஆதங்கத்தை இந்த பதிவு மூலயமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அபரீதமான கலை. இந்த கலையை சரியான முறையில் பயன்படுத்தி, நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தி பார்த்திங்கன்னா, எதிரியை எப்படி அழிப்பது, உன்னை நீ முதல்ல சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பார்க்கணும். எதிரியை அழிப்பதுங்கிற விஷயமே தேவையே கிடையாது. ஒருவன் கரெக்டாக அவனுடைய வாழ்வியல் ரீதியில் அவன் கரெக்டாக நடந்து கிடக்கும் போது அவனுக்கு எதிரியே ஏற்பட போவது கிடையாது. எது எடுத்தாலும் எதிரி நாசம். ஒரு யூடியூப் சேனல் திறந்தால் எதிரி நாசம், எதிரி அழிப்பது எப்படி, ஒரு பொம்மையை வச்சு அதில் 4 ஆணியை குத்தி நெருப்பில் போட்டு எரிச்சிட்டா எதிரி அழிஞ்சிருவானா? இவன் பண்ணுற தப்பு, இவன்கிட்ட நிறைய விஷயங்கள் தவறு இருக்கும், அதை திருத்திக்கணும். எதிரியை உருவாகியிருக்காங்கும் போது தேவதன் கடவுளிடத்தில் அதை ஒப்படைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். மாந்திரிகர்கள் அவனை அழிச்சு தரேன், இவனை அழிச்சு தரேன்னு சொல்கிறாங்க. யாரையும் அழிக்க முடியாது. படைச்சவன் தான் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த மாந்திரிகங்கிற விஷயங்கள், நோய்கள், நம்ம சத்துரு விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களா, சேர்த்து வைக்கிறதுக்கு, நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். மற்றவங்களுக்கு குழந்தை இல்லையா, அந்த குழந்தை பாக்கிய விஷயத்துக்கு புத்திரகாமிஷ்டி யாகமோ, அவங்களுக்கு உண்டான அந்த சந்தான கோபால இயந்திரத்தை, தாயத்து போன்ற விஷயங்களை அவங்க தரிக்கிறதுக்கு அறிவுறுத்தணும். திருமணம் ஆகலையா, அவங்களுக்கு சுயம்பர பார்வதி ஹோமம், அம்பாள் வழிபாடு இதை மாதிரி மேற்கொள்ள சொல்லி அறிவுறுத்தணும். இப்படி லகுவாக அவங்களுக்கு வாழ்வியலில் ஆன்மீகத்தையும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு இது பண்ணிட்டு வந்தாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. மாந்திரிக பயிற்சி கொடுக்குறோங்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது கலர் கலராக கோலங்களை போட்டு அதில் மண்டை ஓடுகளையும் முட்டைகளையும் மைகளையும்
இப்படி வச்சு நிறைய அது வந்து எப்படின்னா ஏற்புடைய சாத்வீகமாக அது கொண்டு செல்லும்போது அது மக்களுக்கு சாத்வீகமாக இருக்கும். நீ எப்படி என்ன மனோபாவத்தில் போய் நீ மாந்திரிகரையோ இல்லை மந்திரவாதி போன்றவர்களை நீங்கள் அணுகுறீங்களோ அந்த மாந்திரிகளுடைய அந்த நிலையில் தான் வந்து அந்த தேவதையும் இருக்கும். அப்போ அந்த தேவதையின் இடத்துல நீங்கள் அந்த காரியங்களை சொல்லும்போது அது நல்ல சிந்தனை நல்ல ஒரு விஷயங்களாக இருந்துச்சுன்னா அது நன்மை பயக்கும், கெட்ட விஷயங்களாக திருப்பி உங்களுக்கு அடிக்கும். அதனால் இதெல்லாம் தவிர்த்து ஒரு விழிப்புணர்வோட மனித வாழ்வில் மனிதர்கள் வீறு நடை போட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.